எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் முளைக்கட்டின பச்சை பயிறு வச்சு செய்ய போகிறோம். டேஸ்ட் அருமையாக இருக்கும். ரொம்ப ஈஸி கூட. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பச்சை பயிரை ஊற வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் 1 கப் பச்சை பயிறு எடுத்திருக்கேன். பச்சை பயிரில் பார்த்திங்கன்னா அதிகமாக நியூட்ரியன்ஸ் இருக்குது. இது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி 12 மணி நேரம் ஊற வைங்க. பன்னெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பயிறு நல்லா ஊறிடுச்சு. இப்போது இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வடிகட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் இதை ஒரு துணியில் போட்டு கட்டி 12 மணி நேரத்துக்கு வச்சுருங்க. பன்னெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பயிறு எல்லாம் நல்ல முளைக்கட்டி வந்திருக்கு. முளைக்கட்டி பண்ணும்போது டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கு. ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். பச்சை பயிறு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம மாவை ரெடி பண்ணிக்கலாம். நான் 50 கிராம் அரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு நீங்கள் பச்சரிசி இல்லைன்னா புழுங்கல் அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் ஊற வச்ச அரிசி தண்ணியோடு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் நறுக்குனது, 1 துண்டு இஞ்சி நறுக்குனது, 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள். அடுத்து முளைக்கட்டின பச்சை பயிரை சேர்த்து தண்ணி இல்லாமல் அரைங்க. இப்போ மீதி இருக்கிற பயிரும் சேர்த்து அரைங்க. மாவு இப்போ அரைச்சாச்சு. பாருங்கள், கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். இது ஒரு போலுக்கு மாற்றிருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு, அப்புறம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி மாவை சரியான கன்சிஸ்டன்சிக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மாவை ஊற்றுனா இந்த மாதிரி விழணும். அடுத்து தவாவை சூடு பண்ணி ஒரு கரண்டி மாவை எடுத்துட்டு ஊற்றுங்க. நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. எல்லா பக்கமும் கொஞ்சமாக நெய் ஊற்றுங்க. ஒரு பக்கம் தோசை வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. பாருங்கள், தோசை நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சூப்பராக வெந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ முளைக்கட்டின பச்சை பயிறு தோசையை தவாலேருந்து எடுத்துட்டு நல்ல சூடாக உங்களுக்கு பிடிச்ச சட்னியோட சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். முளைக்கட்டின பச்சை பயிறு வச்சு எவ்வளோ அருமையாக கிறிஸ்பியான தோசை நம்ம செஞ்சுருக்கோன்னு ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அருமையாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.